1990 ஜம்மு காஷ்மீரில் இந்துக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்ட போது வீடுகள் எரிக்கப்பட்டன, கோவில்கள் இடிக்கப்பட்டன. காஷ்மீரின் கலாச்சாரம் இனி முடிந்துவிட்டது என்றே அனைவரும் நினைத்தனர். ஆனால் 30 ஆண்டுகளுக்கு பிறகு அதே காஷ்மீரி பண்டிட்டுகள் தங்கள் நாகரிகத்தை மீண்டும் கட்டி எழுப்புவார்கள் என்றோ, 2500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கர்நாடகாவிலிருந்து இந்த நாகரிகத்தை மீட்டெடுக்கும் பயணம் தொடங்கும் என்றோ யாரும் கற்பனை கூட செய்திருக்க மாட்டார்கள். காஷ்மீரின் கதை என்பது வெறும் இடப்பெயர்ச்சியின் கதை மட்டும் அல்ல, அது ஒரு உன்னத நாகரிகத்தின் கதை. சிதைக்க முயற்சிகள் நடந்தும் முன்பை விட அதிக வலிமையுடன் எழுந்து நின்ற ஒரு நாகரிகத்தின் கதை. ஜனவரி 1, 1948 அன்று போர் நிறுத்தத்திற்கு பிறகு எல்லை கட்டுப்பாட்டு கோட்டிற்கு LOC அப்பால் உள்ள ஜம்மு காஷ்மீரின் பகுதிகள் பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டிற்குள் சென்றன. ஒரு காலத்தில் 700 கோவில்கள் கம்பீரமாக நின்ற அந்த பகுதிகளில் பல கோவில்கள் மூடப்பட்டன, மற்றவை சிதையுண்டன. ஜனவரி 19, 1990 அன்று ஜம்மு காஷ்மீர் பள்ளத்தாக்கில் காஷ்மீரி பண்டிட்டுகள் கொடூரமாக கொல்லப்பட்டனர். அவர்களின் குடும்பங்கள் ஒரே இரவில் பள்ளத்தாக்கை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அவர்கள் தங்கள் வீடுகளை மட்டுமல்ல, கோவில்கள், மரபுகள், பண்டிகைகள் மற்றும் குலதெய்வ வழிபாடு என அனைத்தையும் அங்கேயே விட்டுவிட்டு வர வேண்டியிருந்தது. ஆனால் 2000களின் தொடக்கத்தில் இருந்து காஷ்மீரி பண்டிட்டுகள் ஒவ்வொரு கோவிலாக மீண்டும் கட்டத் தொடங்கினர். தங்கள் நாகரிகத்தை ஒருபோதும் அழியவிடக் கூடாது என்ற உறுதி எடுக்கப்பட்ட தருணம் அது. ஜேஷா தேவி கோவில், கீர் பவானி, மார்த்தாண்ட் சூரிய கோவில் கொண்டாட்டங்கள், ஷீரடி முதல் சிருங்கேரி வரை கிடைத்த ஒத்துழைப்பு என தொடர்ந்த அந்த பயணம் இப்போது தீபாவளி அன்னை சாரதா தேவியின் மீள் வருகை வரை வந்துள்ளது. காஷ்மீர் இன்று மறுபிறப்பை நோக்கி நகர்கிறது என்றால் அதில் கர்நாடகாவின் பங்களிப்பு ஒரு அதிசயம் என்றே சொல்ல வேண்டும். கர்நாடகாவின் சிருங்கேரி மடத்தில் சாரதா தேவியின் புதிய சிலை 2 ஆண்டுகளுக்கும் மேலாக செதுக்கப்பட்டது. மார்ச் 2023 அந்த சிலையை கர்நாடகாவிலிருந்து ஜம்மு காஷ்மீருக்கு கொண்டு செல்ல 2500 கிலோமீட்டர் நீண்ட பயணம் தொடங்கியது. பெங்களூரு, ஹைதராபாத், நாக்பூர் மற்றும் டெல்லி என ஒவ்வொரு நகரத்தையும் கடந்து சென்ற போது மக்கள் வீதிகளில் திரண்டனர். காஷ்மீரி பண்டிட்களும் இந்த புனித பயணத்தின் ஒரு அங்கமானார்கள். ஜம்மு காஷ்மீரின் தீபாவளியில் சாரதா கோவில் மீண்டும் கட்டப்படுவது என்பது வெறும் ஆன்மீக செயல் மட்டுமல்ல, அது ஒரு செய்தி. எல்லையின் மறுபுறம் நமது பாரம்பரியம் அழிக்கப்பட்டால் இந்த பக்கம் அதைவிட பிரம்மாண்டமாக அதை நாங்கள் மீண்டும் உருவாக்குவோம் என்பதே அந்த செய்தி. இந்த புதிய கோவில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டிற்கு அப்பால் உள்ள அசல் சாரதா பீடம் இருக்கும் அதே திசையிலேயே அமைந்துள்ளது. 1947லும் 1990லும் காஷ்மீரி பண்டிட்டுகள் காணாமல் போவார்கள் என்று நம்பியவர்களுக்கு அது அவர்களின் தவறு என்று இன்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. இன்று அதே காஷ்மீரி பண்டிட்கள் உடைந்த கோவில்களை சீரமைக்கிறார்கள், தங்களின் பண்டைய மரபுகளை மீட்டெடுக்கிறார்கள். நவ்ரே மற்றும் ஹெராத் போன்ற காஷ்மீரின் பண்டிகைகளை மீண்டும் கொண்டு வருகிறார்கள். மேலும் தங்கள் குழந்தைகளுக்கு காஷ்மீரி சைவம் மற்றும் சமஸ்கிருதத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். இன்று ஜம்மு காஷ்மீரில் மீண்டும் சாரதா தேவியின் மணி ஓசை ஒலிக்கும் போது அது வெறும் உலோகத்தின் சத்தம் மட்டும் அல்ல, அது 1947 மற்றும் 1990 சாம்பலில் இருந்து உயிர்த்தெழுந்த ஒரு முழு நாகரீகத்தின் குரல். இந்த நாகரீக மறுசீரமைப்பு என்பது ஒரு ஆரம்பம் மட்டுமே.